ஆனால் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜெர்சி கிராஸில் ஒரு 3ஆம் நீத்து மாடுங்க. ஒரு ரெட்டை முதுவில் ரெட்டை மடி வரிசையில் நல்லா ஒரு மடி செட்டு பாருங்கள். நல்லா ஒரு ஹெவி சைஸில் மடி அமைஞ்சிருக்கு. நல்லா காம்புனாலும் பாருங்கள், நல்லா அச்சு வெள்ள மாதிரி இருக்குது. மடி செட்டும் பாருங்கள், இன்னும் 1 வாரம் பிடிக்கும். நல்லா இது ஃபுல்லாக இன்னும் மடி வச்சு தான் மாடு கண்டு போடும். நல்லா ஒரு தெளிவான மாடு, நெய் கட்டான மாடு. நல்லா நெய் ஊற்றுனா நெய் ஓடி அந்தளவுக்கு ஒரு தெளிவான மாடுங்க. சுழி சுத்தத்துலங்க மாடு. மாடு நடுமுதில் ஒரே சுழி தான் மாடு. தெளிவான மாடு. தனித்தீனிக்கு பிரச்சனை இல்லை, மேய்ச்சலுக்கு பிரச்சனை இல்லை. கறவை ஒரு 20 லிட்டருக்கு மேல் கறவை வருங்க. மாட்டை அப்படியே நடையில் விட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள். நல்லா அப்படியே காம்பு வளம் பாருங்கள். 4 அச்சு வெள்ளம் மாதிரி ஒன்று பார்த்த மாதிரியே நல்லா இருக்குது. இன்னும் 1 வாரம் பிடிக்கும் மாடு கண்ணு போடுறதுக்கு. தெளிவான மாடுங்க. நல்ல ஒரு முகக்கலையை பாருங்கள். நல்ல ஒரு தெளிவான மாடு. கிராஸ் மாடுனால வெயிலுக்கு மழைக்கு எதுக்கு வேணால் தாங்கும். 12-1 மணி வெயிலுக்கு கூட நல்லா மேயும். நல்லா ஒரு தெளிவான மாடுங்க. தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடெலாம் நம்ம திருவண்ணாமலை இந்த மாதிரி சைடு கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகும். திருவண்ணாமலை, சென்னை இந்த மாதிரி சைடு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மாடுங்க தேவைப்பட்டால் அப்படியே நம்ம டிஸ்பிளேல நம்ம நம்பர் தெரியும், அப்படியே கான்டாக்ட் பண்ணுங்கள்.